குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எதை பொறுத்தரும் அமையுது. தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் இங்கே உயர்வாக இருக்கும். காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்துக்களுக்கு பாதுகாப்பான கட்சி நான் தான், அதனால் எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியின் பெருமக்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி வந்துடுச்சு அப்படின்னா மதத்தால் நம்மளை துண்டாக்கிடுவாங்க, அதனால நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு காங்கிரஸ் உடன்பிறப்புகள், காங்கிரஸுடைய கதர் வேட்டிக்காரங்க வந்து சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டு பேருமே இந்த மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறேன், எந்த மாதிரியான ஆட்சியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நான் வந்தால் இந்துக்களுக்கு பாதுகாப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அவன் வந்தாச்சுன்னா கிறிஸ்தவர்களை கொண்டு போடுவான், சோழியை முடிச்சிடுவான், அதனால் நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சிகள் சொல்லும். குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குமரி மாவட்டத்தின் இதயமாக இருக்கக்கூடியது என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த காலத்திலே நம்ம பார்க்குறோம், பாரதிய ஜனதா கட்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு தான் இந்த திமுக உடன்பிறப்புகள், அந்த அடிமைகள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய சாதாரண வாக்காளர்கள் கூட சொல்ல மாட்டாங்க, திமுக வந்தாச்சுன்னா நல்ல ஆட்சி தரும், திமுக வந்தாச்சு அப்படின்னா ஊழல் இல்லாத ஆட்சியை தரும், திமுக வந்தாச்சு அப்படின்னா கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படாது, மழை வெட்டப்படாது, கழிவுகள் கொட்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயலாம் சொல்ல மாட்டான். ஆனால் இவங்களுடைய வாக்கு அறுவடை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து சிறுபான்மையின மக்களுக்கு வந்து பாதுகாப்பான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி வந்துடுச்சுன்னா ஒன்றும் ஒரேடியே ஜோலியை முடிச்சிடும், அதனால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் களத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கிது. எங்களுடைய மக்களும் சிந்திக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாதுப்பா, அதுதான் ஒரே ஒரு தாட்டாக அவங்களுடைய மனநிலை ஓடிட்டுருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டு கட்சிகள் எது வந்தாலும் நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், நம்முடைய மலை வளம் பாதுகாக்கப்படுமா, நம்மளுடைய அரசு இயந்திரங்கள் ஊழல் லஞ்சம் இல்லாமல் இயங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும். நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா இங்கே உள்ள கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படாது, கேரளாவில் உள்ள கழிவுகள் கொட்டப்படாது, ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சி இங்கே நிறுவப்படும், கல்வியும் மருத்துவமும் தரமாக அரசு இலவசமாக வழங்கும், வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான திட்டங்களை நாம் தமிழர் கட்சி வைக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தமிழர்கள், குமரி மாவட்டத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் நீங்கள் சிந்திக்கணும், இவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம வந்து முட்டாள்களில் படிச்சிருக்கிறோம். நம்ம சிந்திக்கணும், நமக்கு எது தேவையோ அதை செய்யணும், எளிதானதை செய்யக்கூடாது, சரியானதை செய்யணும். திமுக, அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளில் எது வந்தாலும் நம்முடைய குமரி மாவட்டம் எந்த முன்னேற்றத்தையும் காணாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி இங்கே சட்டமன்றத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா மிகப்பெரிய வரலாற்று புரட்சி அமையும், மக்களுடைய வாழ்வாதாரம், சுயமரியாதை எல்லாமே உறுதி செய்யப்படும். மக்கள் சிந்தித்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தணும். வாழ்த்துக்கள்.